இந்திய பிரதமரின் தூதுவராக செல்கின்றார். அதாவது இந்திய பிரதமரின் செய்திகளை அல்லது இந்திய பிரதமர் வகிக்கக்கூடிய பங்காக இவரது விஜயம் அமைகின்றது. எனவே இந்த விவகாரம் மிகவும் முக்கியமாக நோக்கப்படுகின்றது. அண்மையிலே இந்த தமிழகத்தில் ஒரு கட்சி சென்று அங்கே குரல் கொடுக்க வேண்டும், சுயாட்சி மூலம் தமிழீழத்தை அமைக்கலாம் போன்ற பல விடயங்களை கலந்துரையாடியதானது இந்தியாவின் கொள்கைகளுக்கு மாறானதாகவும், இந்தியா ஏற்கனவே தமிழர் தரப்புக்கு 2022 ஆண்டு அல்லது 2023 ஆண்டு திட்ட தெளிவாக சொல்லிய ஒரு விடயம், அல்லது அது தன்னை சார்ந்துள்ள நாடுகளுக்கு, குறிப்பாக நேபாள் போன்ற நாடுகளில் எல்லாம் அவர்களுடைய உள் பிரச்சனைகளில் கடந்த காலங்களில் அது சம்பந்தப்பட்டிருந்தது. ஆனால் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இனி இடம்பெறாது. தாங்கள் அரசுகளுடன் இணைந்த பயணிப்பை மேற்கொள்ள விரும்புகின்றோம். அரசுகள் ஊடாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய விடயங்களுக்கு அல்ல அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய விடயங்களுக்கு நாங்கள் செயற்படுவோம் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இந்தியாவில் இருந்து வருகின்ற பொருளாதாரம் என்பது மிகவும் யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற பொருளாதாரமாக உல்லாச பயணத்துறை என்பது அங்கே நிமிர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த இடர் நிவாரண பணிகளில் இந்தியா எவ்வாறு தனது பங்குகளை வகித்தது என்பதை சொல்வதற்காக அல்லது அது குறித்த மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கான விஜயமாக மேலோட்டமாக இந்திய வெளியுறவுத்துறையால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதன் உள்நோக்கம் என்பது நிச்சயமாக இந்த இவ்வாறான இந்த தடப்பிரல்வுகளுக்கு இனிவரும் காலங்களில் இந்தியா அனுமதிக்காது என்பதை தமிழர் தரப்புக்கு தெரிவிப்பதாகவும், அல்லது அவர்கள் தமிழரசு கட்சியை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ந்தும் இந்த மாகாண சபைக்கான அரசுடன் இணைந்து வேலை செய்யுங்கள், நாங்கள் அதற்கான அழுத்தங்களையும் ஆக்கங்களையும் தருவோம் என்பதை கூறுவதாகவும் இருக்கலாம். சீனா கூட தனது உறவை வெளிப்படுத்துகின்றது, அமெரிக்கா கூட தனது உறவை வெளிப்படுத்துகின்றது. இருந்த பொழுதிலும் இந்த 3 நாடுகளிலும் முக்கிய நாடாக இருக்க போகின்றது இந்தியா. இந்தியா என்னென்று சொன்னால் இப்பொழுது உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பல் தலைமை உள்ள உலகு என்பது வந்துவிட்டது என்பதை ஏற்றவர்களாகவும், அது எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாத பயத்தில் இருப்பவர்களுமாகத்தான் இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று இலங்கையினுடைய 2 முக்கிய ராஜதந்திரிகளுடைய விஜயம் குறித்து பேச இருக்கின்றோம். எப்பொழுதுமே இலங்கையில் பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் செல்லுகின்ற பொழுது செய்தியின் முக்கியத்துவமாக பேசப்படுகின்ற 2 நாடுகள் என்றால் அது ஒன்று இந்தியா, மற்றது சீனா. இந்த 2 நாடுகளுடைய பிரதிநிதிகளும் நாளைய தினம் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இது டிட்வா புயலுக்கு பின்னரான பல்வேறு உதவி நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான பேச்சுவார்த்தைக்கான சூழ்நிலையை உருவாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இந்த 2 ராஜதந்திரிகளும் இலங்கையை நோக்கி செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் அரசியல் நோக்கங்களுக்காக இந்த விஜயங்கள் இடம்பெறுகின்றன என்ற கேள்வி தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கையினுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இப்பொழுது சீனாவும் இந்தியாவும் முற்படுகின்ற நிலையில் இந்த டிட்வா புயலுக்கு பின்னர் பல்வேறு உதவிக்கரங்களை நீட்டியதன் பின்பு இந்த விஜயம் இடம்பெறுவது என்பது மிக முக்கியமாக நோக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது. அந்த வகையில் நாளைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதி மற்றும் தமிழர் தரப்பை சந்திக்க இருப்பதான செய்தியை இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கின்றது. சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் இப்பொழுது இந்த சந்திப்பை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று சீனாவினுடைய ராஜதந்திரியான சீன பிரதமர், சீன ஜனாதிபதியை அடுத்து முக்கிய சக்தி வாய்ந்த நபராக விளங்குகின்ற 3வது நபராக இருக்கக்கூடிய சீனாவினுடைய சக்தி வாய்ந்த தலைவரான ஜிவோ லெஜி அவர்களும் இந்த விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதான செய்தி வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ஏற்கனவே சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் பல தடவைகள் இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். பல விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த விஜயமானது மிக முக்கியமாக இலங்கை இனப்பிரச்சனை விடயத்திற்கும் ஒரு உந்து சக்தியாக அமையும் என்ற கோணத்தில் பலர் செய்திகளை வெளியிடுகின்றார்கள். உண்மையில் இந்த விஜயத்தினுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
நிச்சயமாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்ததன் பிரகாரம் இது இந்த ஆபரேஷன் சரபாண்டு என்கின்ற இவர்களது இந்த தீவிரமான இடர் நிவாரண பணிகளின் பின்புலமாக கொண்டதாக அமைந்தாலும் இங்கே குறிப்பிடத்தக்கது இப்பொழுது இவரது விஜயம் என்பது இவர் இந்திய அரசியல் பரப்பில் இரண்டாவது தலைவர் என்பதை விட ஒரு அதாவது கரியர் பொலிட்டீஷியன் ஒரு அதாவது பதவி வகையாக ஒரு ராஜதந்திரியாக டிப்ளோமேட்டிக் கரியர் டிப்ளோமேட்டிக் ஒரு ராஜதந்திரியாக இருந்து வந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். இந்த விடயத்தில் இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் யாதென்றால் இந்திய பிரதமரின் தூதுவராக செல்கின்றார். அதாவது இந்திய பிரதமரின் செய்திகளை அல்லது இந்திய பிரதமர் வகிக்கக்கூடிய பங்காக இவரது விஜயம் அமைகின்றது. எனவே இந்த விவகாரம் மிகவும் முக்கியமாக நோக்கப்படுகின்றது. இதற்கான காரணங்களும் உண்டு. முதலாவது காரணம், அண்மையிலே இந்த தமிழகத்தில் ஒரு கட்சி சென்று அங்கே குரல் கொடுக்க வேண்டும் சுயாட்சிக்காக, சுயாட்சி மூலம் தமிழீழத்தை அமைக்கலாம் போன்ற பல விடயங்களை கலந்துரையாடியதானது இந்தியாவின் கொள்கைகளுக்கு மாறானதாகவும், இந்தியா ஏற்கனவே தமிழர் தரப்புக்கு 2022 ஆண்டு அல்லது 2023 ஆண்டு திட்ட தெளிவாக சொல்லிய ஒரு விடயம், அல்லது அது தன்னை சார்ந்துள்ள நாடுகளுக்கு, குறிப்பாக நேபாள் போன்ற நாடுகளில் எல்லாம் அவர்களுடைய உள் பிரச்சனைகளில் கடந்த காலங்களில் அது சம்பந்தப்பட்டிருந்தது. ஆனால் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இனி இடம்பெறாது. தாங்கள் அரசுகளுடன் இணைந்த பயணிப்பை மேற்கொள்ள விரும்புகின்றோம். அரசுகள் ஊடாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய விடயங்களுக்கு அல்ல அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய விடயங்களுக்கு நாங்கள் செயற்படுவோம் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இங்கே இந்தியாவின் அந்த வகிப்பாகம் அல்லது பங்கு என்பது நிச்சயமாக இலங்கை தமிழர் இன பிரச்சனையில் மிகவும் முக்கியமானது. அது ஆண்டாண்டு தொற்று நடந்து வந்தாலும் 1983களில் அதன் விரிவாக்கம் என்பது இந்திரா காந்தி, ஜி பார்த்தசாரதி அரசுகளால் அவர் முன்னெடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு மாகாண சபை என்ற தீர்வுக்கு கொண்டு வர முனைந்த பொழுது அது பிரவாகம் பெற்று இல்லை, அவ்வாறான ஒரு தீர்வையும் தாண்டி செல்லும் என்கின்ற பொழுது இந்தியாவுடன் பொருது நிலைக்கு சென்று மீண்டும் இப்பொழுது நாங்கள் எங்கே எந்த மாகாண சபையை கேட்டோமோ அந்த மாகாண சபையை விடவும் குறைந்த மாகாண சபை என்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இவர்களது செய்திகள் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கும். இரண்டாவது, இப்பொழுது யாழ்ப்பாணம் என்பது ஒரு பொருளாதார மையமாக வந்துவிட்டது. அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒருவர் காலை உணர்வை உண்டுவிட்டு மதியம் அங்கே சென்று ஒரு உடுப்புடவை கொள்வனவை செய்வதோ அல்லது ஒரு சினிமாவை பார்ப்பதோ, பார்த்துவிட்டு திரும்புவது போன்ற அளவிற்கு 3 விமான சேவைகள் நாளாந்தம் நடைபெறுகின்றன. யாழ்ப்பாண விமான நிலையம் என்பது அனைத்துலக விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு JAF எனப்படுகின்ற குறியீடு அதற்கு கொடுக்கப்பட்டு அதனுடைய விரிவாக்கம் என்பது தற்பொழுது நடந்து வருகின்றது. அதாவது தனிப்பட்ட அந்த சார்ட்டர் பிளைட்ஸ் எல்லாம் சென்று எரிபொருள் நிரப்புவதற்காக நிற்பது போன்றவையும் இனி வரும் காலங்களில் இப்பொழுது மாலத்தீவு, சீனா போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் விமானங்கள் வரக்கூடிய சாத்தியத்தை பெற்று அது ஒரு பொருளாதார மையமாக வருகின்றது. இதில் முக்கியமாக இந்தியாவில் இருந்து வருகின்ற பொருளாதாரம் என்பது மிகவும் யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற பொருளாதாரமாக உல்லாச பயணத்துறை என்பது அங்கே நிமிர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த இடர் நிவாரண பணிகளில் இந்தியா எவ்வாறு தனது பங்குகளை வகித்தது என்பதை சொல்வதற்காக அல்லது அது குறித்த மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கான விஜயமாக மேலோட்டமாக இந்திய வெளியுறவுத்துறையால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதன் உள்நோக்கம் என்பது நிச்சயமாக இந்த இவ்வாறான இந்த தடப்பிரல்வுகளுக்கு இனிவரும் காலங்களில் இந்தியா அனுமதிக்காது என்பதை தமிழர் தரப்புக்கு தெரிவிப்பதாகவும் அல்லது அவர்கள் தமிழரசு கட்சியை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ந்தும் இந்த மாகாண சபைக்கான அரசுடன் இணைந்து வேலை செய்யுங்கள், நாங்கள் அதற்கான அழுத்தங்களையும் ஆக்கங்களையும் தருவோம் என்பதை கூறுவதாகவும் இருக்கலாம். இருந்த பொழுதிலும் இது ஒரு முக்கியமான விடயம் என்பதில் இரண்டாம் கருத்துக்கே இடமில்லை. ஆமாம், தமிழரசு கட்சியோடு சேர்த்து சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்களையும் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதான சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. தமிழ் அரசு கட்சியை மட்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இந்த செய்திகளில் வெளிவருவது போன்று இவ்வாறு தமிழர் தரப்பை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
இல்லை, அது தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இப்பொழுது அங்கே ஒரு இணைவு தேவை. இப்பொழுது உண்மையிலேயே நாங்கள் அந்த பட்டவர்த்தனமாக அல்லது வெளிப்படையாக பார்த்தோமானால் இது அரசியல் பாராளுமன்ற பதவிகளுக்காகவும் மாகாண சபைகளுக்காகவும் தமிழ் கட்சிகளிடையான போட்டியை ஒழிய அவர்கள் ஏதோ தமிழர்களுடைய விடுதலையின்பால் அக்கறை கொண்டவர்களாக இல்லை. நிச்சயமாக இப்பொழுது தமிழரசு கட்சிக்கு உள்ள பலம் என்னவென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் 8 பாராளுமன்ற கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஒரே ஒரு கட்சி தமிழ் கட்சி. மற்ற தமிழ் கட்சிகள் ஒவ்வொரு ஆசனங்களையும் ஒரு சுயேட்சையாக ஒருவர் ஒரு ஆசனத்தையும் வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் அவர்களுக்கான முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படுகின்றது. மற்றது அவர்களுடன் ஆண்டாந்த தொடர்பு என்பது பேணல் என்பது தொடர்ந்து வருகின்றது. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த நிலையிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தற்பொழுது தமிழரசு கட்சியுடன் இணைகின்றதைத்தான் இந்த சங்க கூட்டணி என்பது காட்டி நிற்கிறது. அப்பொழுது சில வேளைகளில் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவை குறித்த நிலைப்பாடுகளை அவர்கள் உள்ளார்ந்த ரீதியில் அல்லது ஆம் நாங்கள் இந்த விடயத்தில் இணைந்து செயற்படுகின்றோம், எங்களுடைய கோரிக்கை என்பது இவ்வாறு தான் இருக்கும். அதாவது ஒற்றையாட்சியின் கீழ் தீர்வுக்கு தாங்கள் முயற்சிக்கவில்லை என்பதை கூறுகின்ற ஒரு தரப்பாக தமிழ் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது கஜேந்திர தலைமையிலான அணி சென்று அவர்களுடைய பிரச்சாரம் என்பது தாங்கள் இவ்வாறு சுயாட்சி அரசியல் மூலம் ஒரு காலத்தில் தங்களால் தமிழ் நிலத்தை பெற முடியும் என்கின்ற ரீதியில் அதற்காக தமிழக தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை விடுத்ததானது. அங்கே தொலைக்காட்சியின் நிருபர்கள் கூட இதில் காரண பங்குகளை, அதாவது உங்களுடைய கோரிக்கை என்ன, எவ்வாறு தமிழீழம் அமையுமா போன்ற விடயங்களை கேட்கின்ற பொழுது அதற்கான பதில் கூட சில வேளைகளில் அந்த எதிர்த்தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லையை ஏற்படுத்தும். எவ்வாறு என்றால் ஸ்ரீலங்கா அரசு கூட அறிவித்திருக்கலாம், நாங்கள் ஒற்றுமையை நோக்கி பயணிக்கின்ற ஒரு காலத்தில் இவ்வாறான நிகழ்ச்சி நிரல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு, அல்லது தமிழக அரசு என்பது இடர்களின் பொழுது எவ்வாறு ஒரு தூய மனதோடு பாரிய 2 கப்பல்கள் நிறைய உதவிகளை அனுப்பி வைத்தது, ஒட்டுமொத்த இலங்கைக்குமான உதவிகளை, அது தொடர்பான விடயமாக கூட அதில் சில தடங்கல்களை ஏற்படுத்துவதற்காக கூட இவ்வாறு தமிழகத்தை பிரிப்பதற்கான அல்லது தமிழகத்தின் பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பயணமாக பார்த்திருக்கலாம். இன்னொரு விடயமாக இந்த மலையகம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்த நடவடிக்கைகளில் சில வழிகளில் இந்தியா மிகவும் ஆழமாக பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட இது ஏற்படுத்தலாம். ஆமாம். இப்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி பல்வேறு பிரச்சார பணிகள் மேற்கொள்ளுகின்ற நிலையில் பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரு நிலையில் தன்னுடைய செயற்பாட்டை விரித்திருப்பதை பார்க்கின்றோம். இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலும் பாஜகவினுடைய அமோக பிரசன்னம் என்பது தமிழ்நாட்டிலும் எப்போதாவதுக்கு ஒரு நாள் கால் ஊன்றக்கூடிய வழிவகையை ஏற்படுத்தும் என்ற ஆருடங்கள் கூறப்படுகின்ற நிலையில் இப்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்வாக குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற ஒரு விடயத்தை கையில் எடுத்து பயணிக்கின்றன. இப்பொழுது புதிய வருகையாக விஜயும் அந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார். இந்த விடயங்களை தாங்களும் தமிழ் தேசியத்தின் பால் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கு இவ்வாறான விஜயத்தின் மூலமாக தமிழ் தரப்பை சந்திப்பதின் ஊடாக பாஜக சில செய்திகளை சொல்ல முற்படுமா? நான் அவ்வாறு நம்பவில்லை. அதாவது அவர்கள் தீர்வுக்கான தங்களுடைய முழு ஆதரவும் இருக்கும். இது ஒரு அரசாக நாங்கள் பார்க்க வேண்டும். கட்சி சார்ந்த நிலைப்பாடாக இப்பொழுது பார்க்க முடியாததில் ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல சீனா கூட தனது உறவை வெளிப்படுத்துகின்றது, அமெரிக்கா கூட தனது உறவை வெளிப்படுத்துகின்றது. இருந்த பொழுதிலும் இந்த 3 நாடுகளிலும் முக்கிய நாடாக இருக்க போகின்றது இந்தியா. இந்தியா என்னென்று சொன்னால் இப்பொழுது உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பல் தலைமை உள்ள உலகு என்பது வந்துவிட்டது என்பதை ஏற்றவர்களாகவும் அது எவ்வாறு இருக்கும் என்பது தெரியாத பயத்தில் இருப்பவர்களுமாகத்தான் இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இந்தியா தனது உறவுகளை ஆப்பிரிக்கா நோக்கியும் தனது அண்டை நாடுகள் நோக்கியும் ஏன் அண்டார்டிகா, ஆர்டிகா நோக்கியும் அது இப்பொழுது இருக்கின்ற பரம்பரைக்காக இல்லை, தாங்கள் அடுத்த பரம்பரைக்காக செய்வதாக ஜெய்சங்கர் இந்த வார இறுதியில் குறிப்பிட்டிருந்தார். அதை நோக்கியும் ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கெல்லாம் தங்களுக்கு இந்த தலைமை எவ்வாறு அமையும், இந்த மல்டிபோல வேர்ல்ட் என்கின்ற பல் தலைமை உள்ள உலகில் தங்களுடைய பங்கு எந்த நாடுகளுடன் முக்கியமாக இருக்கும் என்பதில் தாங்கள் மிக நுணுக்கமாக செயற்பட்டு வருவதாக சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் அவர்களுக்கு இப்பொழுது ஆப்பிரிக்காவை நோக்கியும் ஆசியாவை
ஸ்ரீலங்காவை நோக்கியும் கரங்களை நீட்டுகின்ற பொழுது அண்டை நாடு என்பது மிக முக்கியமாக இருக்கும் அந்த தலைமைத்துவத்திற்கு கொண்டு செல்வதற்கு. அவ்வாறான நிலையில் இந்தியா என்பது இலங்கைக்கு மிகவும் உதவிகள். இப்பொழுது பார்த்தீர்களானால் அந்த பாலம் ஒன்று பரந்தன் முல்லைத்தீவுக்கு இடையிலான பாலம் என்பதை பல நாட்கள் இருந்து அங்கே அவர்கள் செய்தது என்பது ஒரு பெரிய விடயமாக மக்களால் பார்க்கப்படுவதாக இந்த சமூக வலை தளங்கள் காணொலிகள் காட்டுகின்றன. அதுவும் இந்த இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் போன்றவர்கள் இலங்கை ராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட விதம் என்பது அது அங்கே காட்டுகின்றது என்னென்றால் இந்த இவர்களுடைய அதிமுக்கியமான அக்கறையை. அதே போல சீனாவும் தனது தலைமை எவ்வாறு இருக்கும், தனது இந்த மல்டிபோலர் வேர்ல்டில் யாரை இணைத்து செல்ல போகின்றோம், சிங்கப்பூர் போன்ற சில நாடுகள் அவர்களுக்கு ஆதரவான தளங்களாக இருந்தாலும் இலங்கை கூட தேவையானதாக இருக்கும். அவ்வாறான ஒரு அதாவது உலக தலைமையை தேடுகின்ற நிலையில் இருக்கின்றோம் என்பதை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அல்லது இப்பொழுது எங்களுடைய அதாவது நேயர்கள் கூட இந்த விடயத்தில் தாங்கள் கூகுள் செய்தோ அல்லது இந்த மல்டிபோலர் வேர்ல்டு என்கின்ற வார்த்தையை பிரயோகித்து பார்ப்பார்கள். இத்தனை அரசியல் தலைவர்கள், இத்தனை நாடுகளின் அரசியல் தலைவர்கள் இது தொடர்பாக ஆராய்ந்து அது தொடர்பாக செல்கின்றார்கள் என்பதை காண முடியும். குறிப்பாக கனடா கூட அவ்வாறுதான் செல்கின்றது. எனவே சீனாவின் விடயம் கூட முக்கியமானது. எனவே அதனை அடிப்படையாக வைத்து இவர்களுடைய கருத்து பரிமாறல், இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக புதிய அரசியல் திட்டத்திற்கு அரசுடன் இணைந்து செயற்படுங்கள் அல்லது உள்ளக பொறுமுறைக்கான கட்டளைகளை அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுங்கள் என்பன எழுந்தமானமாக தெரிவிக்கப்படலாம் ஒழிய தற்பொழுது ஸ்ரீலங்கா மீண்டு வருகின்ற நேரத்தில் முதல் மீழ்ச்சிக்கான வேலைகளைத்தான் முன்மாதிரியாக கதைப்பார்கள் என்று நம்புகின்றேன். சர்வதேச ரீதியில் பார்க்கின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து இவ்வாறான நாடுகளை, சர்வதேச நாடுகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுது அல்லது அரசியல் ரீதியிலான பேச்சுக்களில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது எவ்வாறு கையாளுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக ஒரு தனிநபராக அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தை எவ்வாறு கொண்டு நடத்துகின்றார்? இல்லை, மக்களிடையே அவருக்கான நம்பிக்கை என்பது இருப்பது என்பதைத்தான் செய்திகள் காட்டுகின்றன. ஆனால் நாடுகள் அதாவது இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பாதிப்பை அடைந்து தற்பொழுது மீளெழுந்து வருகின்றார்கள். இந்த பாதிப்பு என்பது இவர்களால் எதிர்பார்க்கப்படாதது, அரசால் எதிர்பார்க்கப்படாதது. எனவே அவர்களுக்கான உதவிகள் என்பன சகல நாடுகளில் இருந்து கிடைக்கின்ற பொழுது அதனை பெறுகின்ற சக்தியாகவும் அதற்குரிய டிரான்ஸ்பரன்சி அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மையை பேண முயல்கின்றவராக காட்ட முயல்கின்றார்கள். இப்பொழுது இதே ஒரு அனர்த்தம் முன்னே அரசு காலங்களில் நடந்திருந்தால் உங்களுக்கு எங்கே பொருட்கள் செல்கின்றன, என்ன நடக்கின்றன என்று தெரியாது. ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு கட்டமைப்பு அமைக்கப்பட்டு மீள் கட்டுமானத்திற்கும் பொருட்கள் பங்கிடுதலுக்குமான கட்டமைப்பு என்பது உயர் கட்டமைப்பாக அமைக்கப்பட்டு அவர்கள் மூலம் கையாள்வதன் மூலம் அந்த நம்பிக்கையை பெறுகின்றவராக மாறியிருக்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னவென்றால் அந்த தாங்கள் கொடுக்கின்ற பொருட்கள் மக்களை சென்றடையும் அல்லது மக்களுக்காகத்தான் தங்களின் பணங்கள் பாவிக்கப்படும் என்பதை. ஆனால் ஸ்ரீலங்கா ஒரு பெரிய பாதிப்பில் இருந்து மீளெழுந்து வருகின்றது என்பதுதான் தற்பொழுது முக்கியமான விடயமாக கருத்தியலில் கொள்ளப்படுமே தவிர இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக முக்கியத்துவம் கொடுப்பார்களா என்கின்ற ஐயம் சாதாரணமாகவே எழக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் விரிவாக பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.